ஃபைனல் கொஸ்டின். மேட்ச் ஹைதராபாத்ல நடக்க போகுது. இட்ஸ் அ நைட் கேம். லாஸ்ட் 2 சீசனா SRH has always had an upper hand against CSK. நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம்? ஆமா, சரி. ஏன்னா SRH சைட்ல இருந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். அனிகேத் வர்மா, சலீல் அகர்வால் அவங்களே தான் விளையாடுவாங்க. சென்னை சைடில் கலீலை ரீப்ளேஸ் பண்ணணும். கலீலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னோட ஆப்ஷன் என்னவா இருக்கும்னா, அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வில் ட்ரை டு ரீப்ளேஸ் வித் அன் இந்தியன். ஏன்னா ரொம்ப காம்பினேஷன் கன்ஃபியூஸ் பண்ணாமல், ஏன்னா நீ வந்து மேக் இன்ட்ரியை உள்ளே கொண்டு வரணும்னா அகில் ஹுசேனை வெளில தள்ளிட்டு மேக் இன்ட்ரியை உள்ளே கொண்டு வந்துட்டு நீ அகில் ஹுசேன் பிளேஸில் பிரசாந்த் வீர் ஆடணும். தட் இஸ் அ பொட்டன்ஷியல் சான்ஸ். அதை பண்ண சான்ஸ் ஹை வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஈஸியஸ்ட் என்னன்னா, இங்கிலாந்து ரெண்டு பயம் அறியாது இது வரைக்கும் டெலிவர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கலீலுக்கு பதிலாக லைக் ஃபார் லைக் லெஃப்ட் ஆர்ம் டு லெஃப்ட் ஆர்ம் 2 பேரும் ஒரே ஆங்கிள் ஓடி வரணும்னு முகேஷ் விளையாடிட்டு சேம் டீம் அகில் ஹுசேனா மேட்ச் ஷாட்டாங்கிற முடிவை நீ எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பிளத்தோராவா இருக்கிறதுனால. இல்லை எனக்கு லெஃப்ட் வேணும்னா ராமகிருஷ்ண கோஷ் ஆடிட்டு அவர் அவுட் ஸ்விங்கர் போடுவார். லெஃப்ட் ஹேண்டருக்கு அவுட் ஸ்விங்கர் குட் மேட்ச் அப். அது ஸ்டம்ப்லேருந்து வெளியே அப்படி ஸ்விங் ஆகி அபிஷேக் சர்மாவுக்கு போச்சுன்னா அதை தான் ஸ்கியூ பண்ணி அச்சுன்னு தேர்ட் மேனுக்கு டீப் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளுக்கு நீ அவனை கொண்டு வந்துட்டு அப்படியே டீமை வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்குள்ளே போகும்போது பிகாஸ் கலீல் இல்லாதனால 51 நான் SRH கொடுக்குறேன், 49 CSK. இஃப் CSK கேன் கண்ட்ரோல் த பவர் பிளே வைல் பேட்டிங் விச் ஐ திங்க் தே வில், ஏன்னா இவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. போலிங் கலீலோட ஆப்சன்ஸை கரெக்டாக இவங்க ஃபில் பண்ணி அவங்க இது பெரிய ஸ்டார்ட் கொடுக்குறாங்கன்னா CSK will edge them out.